Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு சண்டே எல்லாருமே இந்த நாளை ஹாப்பியா கொண்டாடி இருப்பீங்க and நிறைய பேர் வெளியில போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டில என்ஜாய் பண்ணிருப்பீங்க and பெரிய கெட் டுகெதர்லாம் நடந்திருக்கும். and அதே மாதிரி நம்மளோட சினிமால பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல நம்மளோட செலிபிரிட்டிஸோட கெட் டுகெதரையும் அதோட சேர்த்து சில இன்ஃபர்மேஷனான விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன இருக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா நம்மளோட Kollywood Uncutல அப்படின்றத பார்க்கலாம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில சென்னைன்ற டைட்டிலை வச்சு வெளிவந்த திரைப்படங்கள் எல்லாமே ஹிட்டான திரைப்படங்களா ஆயிருக்கு. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அண்ட் இப்போ இந்த படத்தோட பிரஸ் மீட்டை பார்க்கலாம். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது படம் மூலியமாக நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 3 லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம். பாபி, பிரபஞ்சன் மற்றும் நான். ஏன் லீட் கேரக்டர்ஸ், ஹீரோ கேரக்டர்ஸ்னு சொல்ல மாட்டேன், லீட் கேரக்டர்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ கதை தான். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் உண்மையிலே இந்த படத்தோட ஹீரோ கதை தான் சொல்லணும். ஏன்னா பல ஊர்லேருந்து சென்னைக்கு பல கனவுகளோடு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாமே நடந்துடாது. அப்படியே நடந்தாலுமே அது ஈஸியாக நடந்துடாது. பல தடைகளை தாண்டி வருவாங்க. அந்த தடைகளெல்லாம் தாண்டும் போது பல கேரக்டர்ஸ் சந்திப்பாங்க, பல இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த தொகுப்பு தான் இந்த படம். அப்படி வரவன் தான் செல்லப்பாண்டின்ற வாழ்க்கையில் கார்த்திக்ன்ற என்னுடைய கேரக்டரும் நாகராஜன்ற பிரபாவோட கேரக்டரும் எந்த அளவுக்கு அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு அவனுடைய கனவுகளை அவன் அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குதுன்றது தான் இந்த படம். இந்த படத்தை ஒரு பெரிய ரிலேட்டிவிட்டி ஃபேக்டர் என்னென்னா, எல்லா பேச்சுலர்ஸாக இருக்க எல்லாரும் கண்டிப்பாக ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். இந்த படத்தில் ஒரு கேரக்டராது அவங்க பார்த்துருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் அவங்களோட வாழ்ந்த கேரக்டராக இருக்கும், இல்லை அவங்களாவே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவ் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் பாராட்டியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் பாராட்டுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தை தியேட்டர்ஸில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்கிற இந்த படத்தில் நான் ஒரு காமெடி நடிகனாக அறிமுகமாகி இருக்கிறேன். இந்த திரைப்படத்தின் வாயிலாக இத்திரைப்படத்தின் இயக்குனர் திரு மருதுபாண்டியன் அவர்கள் தமிழ் திரையுலகில் ஒரு தவிர்க்க முடியாத முக்கிய ஆளுமையாக உருவெடுத்திருக்கிறார். இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லணும்னா, இதில் என்னுடைய ரியல் கேரக்டர்ஸ், அதாவது செல்வத்துடைய கேரக்டர் செல்வமே பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், இயக்குனர் மருதுபாண்டியன் அவர்கள், நாங்கள் எல்லாமே ஒரே கல்லூரி தோழர்கள், அரை நண்பர்கள் என்பதால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், ரசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் கூட அதெல்லாம் அந்த மாதிரி நினச்சதில்லை, யோசித்ததில்லை. அதை அருமையாக கவனித்து மருதுபாண்டியன் அவர்கள் இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தில் முதல் காட்சி, நான் தொழில்முறை நடிகனோ இல்லை பயிற்சி பெற்ற நடிகனோ கிடையாது. இருந்தாலும் இந்த படத்தில் முதல் நாள் காட்சி ஷாட்டு நான் நடிக்கும்போதே மிக அற்புதமாக வந்தது. பாபி சிம்ஹா, லிங்கா, பிரபஞ்சன் என கூட நடித்த எல்லா நடிகர்களுமே மிக பாராட்டிய ஒரு காட்சியாக அமைந்தது. இது அத்தனைக்குமே காரணம் இயக்குனர் மருதுபாண்டியன் அவர்கள். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 லீட் கேரக்டர். அதில் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். நாகராஜன் கேரக்டர் நேம். இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர் மருது அண்ணனுக்கு என்னோடய தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்புறம் அட்டகத்தி 2 படத்தில் ஹீரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். ரஞ்சித் அண்ணனுக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க ரொம்ப நேச்சுரலாக யதார்த்தமாக இருக்கணும், அதை மட்டும்தான் யோசித்து எடுத்திருக்கோம். ஒரு பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார், அப்புறமா டைரக்டர் ராம், பாலாஜி தரணிதரன் நிறைய பேர் இன்னும் படம் 2-3 வாட்டி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதான் உலக சினிமா அளவுக்கு நல்லா ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. படத்தை தேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ். Thank you so much. லேட்டஸ்டா சென்னையில நடந்த ஓ காதல் கண்மணி படத்தோட பிரஸ் மீட்டை தான் நம்ம பார்க்க போறோம்.
23 ஆண்டுகள் மணிரத்னம், ஏஆர் ரகுமான், வைரமுத்து என்ற கலை கூட்டணி தமிழ் திரையுலகில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. மணிரத்னம் அவர்களின் 24வது படம் ஓ காதல் கண்மணி. 24 படம்தானா என்று தயாரிப்பு எண்ணிக்கையில் கணக்கு பார்த்தால் அது குறைவுதான். தர எண்ணிக்கையில் கணக்கு பார்த்தால் அது அதிகம்தான். அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சங்கீத சாம்ராஜ்யம் நடத்தியிருக்கிறார். இந்த பாடல்களை கேட்கிற இளம் ரசிகர்கள் கொண்டாடி கூத்தாடுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். என்னை போன்ற மூத்தவர்களுக்கு இன்னும் ஒரு 3 முறை கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறது. அதுதான் உண்மை. இந்த படத்தில் பாடல்களில் நல்ல தமிழ் கையாளப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் என்பதில் நான் நிறைவுறுகிறேன். பொதுவாக தமிழ் பாடல்கள் குத்துப்பாடல்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் என்று சற்றே சாய்ந்திருக்கிற நிலையில் தன் கட்டுப்பாட்டிலிருந்து சற்றும் தளராமல், தன் கலை உயரத்திலிருந்து சற்றும் இறங்காமல் மணிரத்னம் அவர்களும் ரகுமான் அவர்களும் இந்த படத்தில் பாடல்களை கையாள வேண்டும் என்று எனக்கு ஒத்துழைத்தார்கள் என்பதில் நான் அவர்கள் 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு பாட்டு வருகிறது. அந்த பாட்டு தமிழின் கீர்த்தனை மரபுக்கு ஒரு கொடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நாங்கள் திரைப்பட பாடல்களுக்கு எழுதுகிற பாடல்களே கூட கவிதையின் சாயலில் கீர்த்தனை மரபுகளுக்கும் பங்களிப்பு செய்கிற தொனியில் வந்து விழுந்திருப்பதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் மணிரத்னம் அவர்கள் ஒரு தொலைபேசியில் என்னை அழைத்து கேட்டார், ஒரு பாடல் வேண்டும் அவசரமாக. அது கடவுளை பார்த்து பக்தன் பாடுவது போலவும் துணிக்க வேண்டும், காதலன் காதலியை பார்த்து அல்லது காதலி காதலனை பார்த்து பாடுவது மாதிரியும் துணிக்க வேண்டும், பொதுவான மொழியில் அந்த பாட்டு இயங்க வேண்டும் என்று கேட்டார். நான் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்த பாடலுக்கு ஏஆர் ரகுமான் மிக அழகாக இசையமைத்திருக்கிறார். அவருக்கு மேற்கத்திய சங்கீதம் எவ்வளவு தெரிகிறதோ, இந்துஸ்தானி எவ்வளவு தெரிகிறதோ, தமிழ்நாட்டு இசை மரபும் மிக அதிகமாக அவருக்கு ஈடுபாட்டோடு தெரிந்திருக்கிறது என்பதை இந்த பாடலில் நான் உணர்ந்து கொண்டேன். மலர்கள் கேட்டேன், வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன், அமிர்தம் தந்தனை, எதை நான் கேட்பின் உனையே தருவாய், காட்டில் தொலைந்தேன் வழியாய் வந்தனை, இருளில் தொலைந்தேன் ஒளியாய் வந்தனை, எதனில் தொலைந்தால் நீயே வருவாய், பள்ளம் வீழ்ந்தேன் சிகரம் சேர்த்தனை, வெள்ளம் வீழ்ந்தேன் கரையில் சேர்த்தனை, எதனில் வீழ்ந்தால் உன்னிடம் சேர்ப்பாய். இதை தவிர மணிரத்னம் அவர்களும் ஏஆர் ரகுமான் அவர்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார்கள். அதான் அந்த மனமன மனம் மென்டல் மனதில் இருக்கிற பாட்டு. அதில் கூட அழகான ஒரு வரி எழுதியிருக்கிறார்கள். நேற்று என்பது இன்று இல்லை, நேற்று வராது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், நேற்று என்பது இன்று இல்லை என்பது பளார் என்று நெஞ்சில் புகுந்து மனதில் ஒரு கிளர்ச்சி ஊட்டுகிறவை எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடலை நீங்கள் ஏன் எழுதவில்லை என்று நீங்கள் என்னை கேட்கலாம். நான் ஊரில் இல்லை. நான் ஊரில் இல்லாத போது 2 கவிஞர்கள் உருவாகிவிட்டார்கள். நான் சொன்னேன், இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், இனிமேல் நான் வெளியூர் செல்லக்கூடாது என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு பரிசோதனை முயற்சியாக மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை செய்திருக்கிறார். இன்னும் 50 ஆண்டுகளில் திருமணம் என்ற ஒரு நிறுவனம் இருக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வி இந்திய சமூகத்தில் உறவுகிறது. உலகமயமாதல் என்ற ஒரு பெரிய ராட்சச அலையில் வட்டார கலாச்சாரங்களும் மொழிகளும் தனிக்குழு பண்பாடுகளும் மெல்ல மெல்ல அதிர்வுகள் காணக்கூடிய ஒரு நிலையில் இந்த படம் வெளிவருகிறது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். மணிரத்னம் தான் என்று ஒரு விமர்சனத்தை முடித்தால் அடுத்த படத்திற்கு அவர் புலிப்பாய்ச்சலோடு தயாராகிறார். இந்த சின்ன சின்ன உற்சாகம்தான் கலைஞனை உந்து சக்தியாக ஊக்குவிக்கிறது என்று நான் கருதுகிறேன். நல்லவற்றை பாராட்டுங்கள், அல்லவற்றை தொலைபேசியில் சொல்லுங்கள். வைரமுத்து சொன்ன மாதிரி எவ்வளோதான் மியூசிக் பண்ணாலும் அடுத்த படம் பண்ணும்போது ஒரு தடுமாற்றல் வருது.
பக்கத்தில் இருக்கலாம் சொல்லுவாங்க, நல்லா தானே போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குது நீங்கள் பண்ணுறது. இல்லை, நம்மளுக்கு எப்போ அந்த தாட் வருதோ ஒரு கம்ப்ளசன்சி, அப்போ தான் டேஞ்சர்னு அர்த்தம். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம முதல்ல ஆரம்பித்து இப்போ இருந்த உற்சாகத்தோடு பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி மணி சாரோட அமேசிங் பிளாட்ஃபார்ம் எனக்கு 23 வருஷமாக கொடுத்துட்டுருக்காரு. அண்ட் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஹோல் டீம், வைரமுத்து சார், அந்த சிங்கர்ஸ், உங்களுக்கு உங்களோட அன்பு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. எல்லா புகழுமே நினைக்கிறேன். நன்றி, தேங்க்ஸ். சில கனவுகள் பார்க்கும்போது நமக்கு அதிலே இருக்கலாம்னு தோணும், அதிலே வாழ்ந்துடலாம்னு தோணும். எனக்கு இந்த போன ஒரு 1 year டைம் பீரியடோ அது மாதிரி தான். எனக்கு இந்த ஒரு ட்ரீம்லேயே இருக்கணும்னு போல் இருக்குது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஐ திங்க் எனக்கு ஐ பி லிட்டில் சேட். இங்கே இருக்கிற இந்த ஒரு ட்ரீம் டீம் ஆஃப் சச் லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ், ரஹ்மான் சார், வைரமுத்து சார், பிசி சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஹூஸ் ஹூ ஆஃப் இந்தியன் சினிமா இஸ் ஹியர். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது, ஒரு ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அது என்னமோ ஐஐடி, ஐஐஎம்ல என்னமோ அட்மிஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படி தான். எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி போன மாதிரி நிறைய படிக்க முடிஞ்சது. இட்ஸ் பின் ஐ திங்க் an extremely memorable, very emotional experience எனக்கு. மன்னிச்சுக்கணும், நான் இங்கிலீஷில் பேச போகிறேன், இல்லை தவறி ஏதாவது தப்பாக சொல்ல போகிறேன். First of all, I'd like to say that perhaps I was the oldest member of the team, but the youngest on the block. I was the baby in the film. This is my first attempt at being an actor in a film, and I cannot tell you how deeply I admired not only Mani sir, but PC sir, Vairamuthu sir, Rahman Saab, and had the great privilege also of meeting so many young people. Dulkar, my heartthrob now. Nitya's not here, so I can say it. But really, it's been a wonderful experience, a wonderful learning experience. If at this age you can learn anew and feel the freshness of walking a new path, I've had that blessing. I consider it a blessing from the gods and from this God, Mani sir, for having asked me. Thank you very much. நிறைய டெக்னீஷியன்ஸ், அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆர்ட் டைரக்டர் சர்மிஷ்டா ராய்னு பாம்பேயில் இருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி காஸ்டியூம்ஸ் ஏகா, இது மாதிரி ஒரு ஹோல் டீம் ஹேஸ் ஹெல்ப் மீ ட்ரெமெண்டஸ்லி. அதை தாண்டி நம்ம ப்ரொடக்ஷன் டீம், சோஷியல் மீடியா டீம். ஸோ திஸ் இட்ஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மேடையில் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். இங்கே இருந்த எல்லாரும் சொன்னாங்க, 23 வருஷமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் சினிமாவில் எங்களுடைய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபாரத்தை அமைச்சு கொடுத்தது தமிழ்நாடு, நம்ம நாடு தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னொன்று சொல்கிறேன், எங்களை விட நீங்கள்லாம் இன்னும் பலம் வாய்ந்த பேனாவை உங்கள் கையில் வச்சிட்ருக்கீங்க. எப்படி குவாலிஃபைட் பீப்புள் தான் படத்தில் நடிக்க முடியுமோ, சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியுமோ, ரஹ்மான் மாதிரி மியூசிக் தெரிஞ்சவங்க தான் மியூசிக் பண்ண முடியுமோ, அதே மாதிரி எழுத தெரிஞ்சவங்க தான் விமர்சனம் எழுதணும், இந்த படத்தை பற்றி எல்லாம் எழுதணும். ஸோ நீங்கள்லாம் இருக்கும்போது எல்லாரையும் அதை எழுத விட்டுறாதீங்க. ஸோ முதல்ல நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றின விஷயங்களை எழுதுங்க. இப்போது கம்ப்யூட்டர் உலகத்தில் மவுஸை மூவ் பண்ண தெரிஞ்சவங்கெல்லாம் எழுத்தாளர் ஆகிட்டாங்க. அப்படி விட வேண்டாம். நீங்கள்லாம் இவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கும்போது எதுக்கு மற்றவங்களை எழுத விடுறீங்க? ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நல்லா எழுதணும் இந்த படத்தை பற்றி அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கங்காரு படத்தோட டீம்மேட் அண்ட் இந்த படத்தோடைய டைரக்டரான சாமிக்கு காடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமோ என்னமோ தெரியலங்க. அவருடைய படத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா மிருகம், கங்காரு, சிந்து சமவெளி, இந்த மாதிரி காடு சம்மந்தப்பட்ட விஷயமாவே டைட்டிலில் வைக்கிறாரு. ஸோ எனவே இந்த படமும் கூடிய சீக்கிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இது வரைக்கும் சிங்கராக இருந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் மியூசிக் டைரக்டராக அறிமுகமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டாட்டரான ஷரண்யா இந்த படத்தில் ஒரு சூப்பரான சாங் பாடியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டீம்கிட்ட பார்க்கலாம். நான் சிங்கர் ஸ்ரீனிவாஸோட பொண்ணு.
எங்கள் அப்பா தான் இந்த படத்தோட இசையமைப்பாளர். இதில் நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன், ஹரிச்சரனோட ஒரு டூயட். ஸோ அதோட 4 வரிகள் நான் பாடி காட்டுறேன். நெஞ்சுக்குழிக்குள் முள்ளு முளைச்சான், காதல் வந்ததென்று அர்த்தமா, பட்டாம்பூச்சிக்கு பல்லு முளைச்சான், காதல் வந்ததென்று அர்த்தமா, உச்சந்தலைக்குள்ள உசி வெடி போட்டு கிச்சு கிச்சு பண்ணும் காதல், உசிரம் மட்டும் விட்டு ஒவ்வொன்றாக தின்னும் கலகம் எல்லாம் பண்ணும் பொல்லாத காதல். ஸோ இந்த வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு நான் சொல்லி ஆகணும், ஏன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். நான் முதல்ல ஒரு டம்மி மாதிரி பாடி வச்சேன், ஸ்க்ராட்ச் மாதிரி. லிரிக்ஸ் வந்த உடனே எங்கள் அப்பா எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காக என்னை பாட சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா பாடின உடனே அது வைரமுத்து சார் எதாச்சும் கேட்டார். அண்ட் அவருக்கு வந்து உங்கள் தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கே, நீங்களே பாடிடுங்களேன் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா திருப்பி அவர் கேட்டு, அதுக்கப்புறமா அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த ட்ராக்கே அப்ரூவ் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வைரமுத்து சாருக்கும் சாமி சாருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து சாமி சாரோட கங்காரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட சப்ஜெக்ட்னா அண்ணன் தங்கச்சி பாசந்தான். இவந்தோ அது இருந்தாலும் இது த்ரில்லர். படத்தோட கேமரா வந்து ராஜரத்னம் சார் பண்ணியிருக்கேன். படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்ரீனிவாஸ் சார். பாடகராக ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து முதல் தவணை வந்து படத்தில் இசை 5 சாங்ஸ் கொடுத்துருக்கு அவர். ஆக்சுவலி இதில் 5 சாங்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச சாங் வந்து டைம் கொஞ்சம் காலம். அந்த சாங் நானும் தம்பிராமை சாரும் சேர்ந்த காம்பினேஷன். தீனா மாஸ்டர் கொரியோகிராஃபியில். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 நாளாக வெயிட் பண்ணி இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது. நான் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ 20 வருஷமாக சிங்கராக இருந்திருக்கேன். ஒரு படம் உருவாகிறதுக்கு எவ்வளோ ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இந்த ஒரு இசையமைப்பாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கங்காரு படம் பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்குது. உயிர், மிருகம், சிந்து சமவெளி படங்களுக்கு பிறகு கங்காருக்குங்கிற ஒரு படத்தோடு வர்றேன். இந்த கங்காரு படம் விகோஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக சுரேஷ் காமாட்சி சார் தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் அர்ஜுனான்னு ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிறேன். மிருகத்தில் எப்படி ஆதி பேசப்பட்டாரோ அதே மாதிரி இந்த படத்தில் அவர் பேசப்படுவார். கங்காருங்கிற படம் ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக தன்னோட உடம்புலையும் மனசுலையும் ஒரு தங்கச்சியை தூக்கி சுமக்கிற ஒரு அண்ணனை பற்றின கதை. அதனால தான் கங்காருன்னு பேர் வச்சோம். இந்த படம் ஒரு சென்டிமெண்ட் த்ரில்லர். இந்த படத்தில் பொறுத்தளவில் கங்காருங்கிறது ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டு பிக்சரு. இப்போது சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நம்ம ஆளுகிட்டே கம்மியாயிருச்சு. படத்தில் நல்ல முதல் படத்தில் மட்டும்தான் இந்த சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும். அது ஓவராக இருக்கிற மாதிரி அன்றைக்கெல்லாம் பாசமலர் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்படியெல்லாம் யார் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இருந்திருக்காங்க. இப்போ டோட்டலாக அப்படியே போக 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 அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, தாய்மாமன் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரே குழந்தைய பெற்றுக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. அது இந்த கங்காரு வந்து அந்த பாசத்தை நமக்கு இப்படியெல்லாம் ஒரு உறவு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதை நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா. நான் இது வரைக்கும் ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். இருந்தாலும் இந்த கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கங்காரு படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அர்ஜுனாவுக்கு ஜோடியாக பண்ணியிருக்கேன், ஹீரோக்கு. இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப போல்டான கேர்ள் ப்ளே பண்ணியிருக்கேன். தேர் இஸ் அ லவ் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த ஹீரோ. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நட்பதிகாரம் 79 படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். இந்த படத்தில் ஓனாயும் ஆட்டிக்குட்டியும் படத்தில் நடித்த ராஜ்பரத் ஹீரோவாக பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து வந்துட்டு வல்லினம் படத்தில் நடித்த அம்ஜத் கான் இன்னொரு ஹீரோவாக பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுக்கு பேரா வந்துட்டு ரேஷ்மி, தேஜஸ்வி இவங்க 2 பேரும் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ரவிச்சந்திரன் ஆஃப்டர் அ லாங் கேப்க்கு அப்புறமா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் MS பாஸ்கர், பஞ்சு சுப்பு இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்கலாம். நான் வல்லினம் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கு ஈவினிங் எனக்கு வந்த மொதல் கால் வந்து டைரக்டர் ரவிச்சந்திரன் சார். அவர் கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்குன்னு வாழ்த்துனாரு. ரொம்ப நன்றி.
எனக்கு வந்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய அம்மா அப்பாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் ட்ரை பண்ண முடியுது. ஸோ ஐ கீப் ட்ரைங். எங்கள் அப்பா எப்பயும் என்னோட கேட்பார், என்னடா மெட்ராஸில் வந்து சினிமா ட்ரை பண்ணுற, எப்படி நீ பண்ண போகிற, உனக்கு யார் தெரியும்? நான் சொன்னேன், எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சினிமாவில் அப்படின்னு. ஸோ என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் கூப்பிடாமே வந்து என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. நட்பதிகாரம் மூலிமா நான் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் பாருங்கள். ப்ரொடியூசர் ரவிக்குமார் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்களை மாதிரி நியூ கமர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களையும் ஊக்குவிக்கிற, எங்களுக்கும் சினிமாவில் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தர இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்டு டைரக்டர் ரவிச்சந்திரன் சார் ஆக்சுவலி நான் சொன்னால் பொய்யா இருக்கும், பட் வந்து ரொம்ப நாளாக ஐ திங்க் ரொம்ப வருஷமாக நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னோட ஒரே ரிங்டோன் வந்து முதற்கனவே ஃப்ரம் மஜ்னு. அதுதான் வந்து என்றைக்குமே என்னோட ரிங்டோனாக இருந்துச்சு. அப்போ வந்து டிடிஎஸ்லாம் வரப்போ வந்து வீட்டில் இந்த ஊஃபர்லாம் வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து சாங் வந்து அந்த எஃபெக்ட் பார்க்கறதுக்கு நாங்கள் மஜ்னு சாங்ஸ் தான் போட்டு பார்ப்போம். ஏன்னா அடிக்கும், டிக் டிக் டிக்னு அடிக்கும். அப்போவே வந்து அவ்வளோ எஃபெக்டிவான நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணார் சார். ரொம்ப தேங்க்ஸ். எங்களை மாதிரி, ஏன்னா அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்களை மாதிரி நியூ ஃபேஸை போட்டு படம் பண்ணுங்கிறது அவர் கிடையாது. கண்டிப்பாக அவர் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். லைக் டு தேங்க் மை மாம், மை ஃபேமிலி அண்ட் சிஸ்டர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் கண்டினியூஸ் சப்போர்ட். ரொம்ப என்கரேஜிங்காக இருப்பாங்க, எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சசி அண்ட் மிஸ்டர் மிஷ்கின் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அப்புறம் டைரக்டர் ரவிச்சந்திரன், ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 years அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் பீன் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். லைக் டு தேங்க் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் தி சப்போர்ட். இந்த படத்தை எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஐ திங்க் வில் ஃபீல் ப்ரவுட். ஐ மேக் ஹிம் ப்ரவுட் ஒன் டே. ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு சொன்னோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்பா வந்து என்னை வந்து ஒரு பொண்ணு அவர் பண்ண போகிறா அப்படின்னு பார்க்காம, அவளால் முடியும், அவளுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் அம்மாவுக்கு, ஏன்னா அம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு. அம்மா தான் வந்து என் கூட இருந்து என்னை என்கரேஜ் பண்ணி, உன்னால் முடியும், நீ பண்ணு ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அம்மாவுக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அப்புறம் சினிமாட்டோகிராஃபர், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் நிறையா தப்பு பண்ணேன். அவர் வந்து அதை எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து, இல்லைம்மா இது சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்ப என் தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அதனால் அவருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்பாக்காக. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்கள் எல்லா ப்ளேசிங்ஸும் எங்களுக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். நான் சாரோட பழைய படங்களெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். தேவா சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ரஞ்சித் பரோட் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ டு சார். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. ஆர்பி குருதேவ் சார் எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதே மாதிரி சாபு ஜோசப் சார் எடிட்டர், அவரும் சூப்பராக ஒர்க் பண்ணி செம்ம ஒரு கலர் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. நண்பா நண்பா நாம் வண்ண பட்டாம்பூச்சி போல ஒரு காக்கை கூடு அதுக்கில்லையே நண்பா. நீயும் நானும் வானுக்குள்ள விண்மீன் போல அது தண்ணிக்குள்ள விட்டா நீந்திடுமா நண்பா. ஒரு பறவையின் சிறகுகள் கடலுக்குள் பறந்ததில்லை. ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை. ஒரு பறவையின் சிறகுகள் கடலுக்குள் பறந்ததில்லை. ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை. தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர், ஏன்னா இப்போ அவர் தான் ஹீரோ. அவர் பேசும்போது அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறார், ஆனால் பாடும்போது குப்புன்னு ஒரு அற்புதமான ஒரு வாய்ஸ். அவங்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவிக்கிறேன்.
ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மதர் திருக்குறளில் இந்த மேடையில் வந்து தான் புள்ள பேசும்பொழுது அந்த அப்பா அம்மாவுக்கு தான் அதனுடைய வலி பெருமை தெரியும் சொல்லுவாங்க. அதே போல் ரவிச்சந்திரன் அவர்கள் கண்ணெதிரே தோன்றினால் சந்தித்த வேலை போன்ற அற்புதமான படங்களை இயக்கி எனக்கு இசையமைத்த எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர். அவர் கொஞ்ச நாள் கேப்புன்னு சொல்கிறாங்க, அது விதி, இயற்கை. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். தீபக் அவர்கள் வந்து எல்லாம் அற்புதமான மெலோடி பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு அது நான் கானான்னு சொல்கிறதா அது குத்துப்பாட்டுன்னு சொல்கிறதா எனக்கு புரியல. சார் நடுவில் இன்டர்ப்ட் பண்ணதுக்கு சாரி. நீங்கள் ஒரு வாட்டி பாடி காமிச்சா சந்தோஷப்படுவோம் சார். நீங்கள் பாடின பாட்டு சார். சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வர ஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா ஒரு நாள் தியேட்டருக்கு போனேன். டைட்டில் போட்டாங்க, படம்லாம் போட்டாங்க. படம் முடிஞ்சுது. படம் வந்து இன்டர்வல் விட்டது. வெளியே போய் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தால் திருப்பி டைட்டில் போடுறாங்க. என்னடா மறுபடியும் டைட்டில் போடுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் பார்த்த படத்தை தூக்கிட்டோம், இது வேறு படங்கன்றாங்க. இதுதான் இன்றைய உண்மையான நிலவரம். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க, இவ்வளோ பேர் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தாலே போதும் இந்த படத்தோட வெற்றிக்கான அடையாளம். ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, நகரத்தில் ஒரு நண்பனை காட்டு நீ மிகப்பெரிய பணக்காரன் சொல்லுவாங்க. இவ்வளோ நட்பை சேகரித்த இயக்குனர் ரவிக்கும் தயாரிப்பாளர் ரவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நட்பதிகாரம். இன்றைக்கி சினிமாவே நட்பை பேஸ் பண்ணி தான் எல்லா படங்களும் வந்துட்டுருக்கு. ரவிச்சந்திரன் தான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நட்பை பேஸ் பண்ணியே எப்போவுமே பேசினா டிஸ்கஷன் எல்லாத்துலேயுமே கண்ணெதிரே தோன்றினார். உதாரணம் கண்ணெதிரே தோன்றினார். நட்புங்கிறத பற்றி தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நட்புக்கு ஒரு உதாரணம் ரவிச்சந்திரன். அந்த மாதிரி நட்புக்கு இனி எதிர்காலத்தில் ஒரு படமாக நட்பதிகாரம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை சாங்ஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்துடுச்சு. எப்போவுமே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், அது நடக்கிற அந்த அந்த அமைப்பு, அதெல்லாம் பார்க்கும்போது அதோட வெற்றி நமக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும். அதாவது எங்களுக்கு வந்து ரவி எப்படி தெரியும்னா, ஏசி ரவின்னு தான் தெரியும். இந்த ஏசி ரவி ஏபிசி 3 சென்டர்லேயும் சக்ஸஸ்ஃபுல் ரவியாக வரணுன்றது இறைவன் கிட்ட நான் வேண்டுகிறேன். நட்பு வட்டாரங்கிறது சினிமாவில் நிறைய இயக்குனருக்கு இருக்குது. இயக்குனர் லிங்குசாமிக்கு ஒரு நட்பு வட்டாரம், நம்ம ஸ்டாலின் சார் இருக்கார், அவங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் இருக்குது. சமுத்திரகனிக்கு பெரிய நட்பு வட்டாரம் இருக்குது. பிரவீன் காந்தி இருக்கார், அவருக்கும் நட்பு வட்டாரம் இருக்குது. இந்த நட்பு வட்டாரம் இல்லாத ஒரு இயக்குனர் நான் தான் நினைக்கிறேன். சினிமாவில் யார் சேர்த்து முடிக்கிறாங்க, நீ அது சரிப்பட்டு வர மாட்டே அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு தெரிய மாட்டேது எனக்கு. இதுக்கும் நம்மளுக்கு ஒரு நட்பு வட்டாரத்தை அமைச்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு. நான் உதவிக்கிணராக இந்த காலகட்டம், அப்போது பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அப்போது ஒரு படம் பார்க்குறதில் யோசிச்சு தான் பார்க்குறது. ஏன்னா அவ்வளோக்கு பைசா இருக்காது, அதனால் நம்ம யோசிச்சு தான் சினிமாவுக்கு போகிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் போய் பார்த்த படம் கண்ணெதிரே தோன்றினாள். அந்த படம் பார்த்துட்டு திரும்பவும் படம் பார்க்க தோணுச்சு. அந்த சூழ்நிலையும் ரெண்டாவதோட பார்த்த படம் கண்ணெதிரே தோன்றினாள். அப்போ எனக்கு ரவிச்சந்திரன் சார் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஆகிட்டார். கண்ணெதிரே தோன்றினால் ஒரு லவ் ஸ்டோரி நினச்சி தான் உள்ளே போனோம். ஆனால் அது காதலை மாரி நட்பைத்தான் அது வலுப்படுத்தியிருந்தது. அவருக்கும் நட்புக்கும் ரொம்ப ராசி. திரும்பவும் நட்பு அதிகாரத்தை கையில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும். இல்லை, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
நான் பேசுகிறது ஒன்றும் இல்லை, படங்க பிரமாதம் எல்லாம் குழந்தைங்களோட படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பெரிய எப்போவுமே பெரிய மகிழ்ச்சி தான் எனக்கு. ஹலோ, என் பேர் வி கரண் கார்த்திக். எனக்கு ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். இது நான் வந்து இந்த பிக்சரும் அதுவும் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு பேர் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரீடமும் அது வந்து ஹோப். அது தேங்க்ஸுக்கு மேரி மேமும் எங்கள் டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. என் பேர் அன்னபூர்ணா. நான் வந்து மேவன் ஆர்ட் அகாடமியில் ஒரு 6 மாதமாக பெயிண்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு டூ அ பேனல் பெயிண்டிங். ஸோ முதல் வாட்டி ஒரு பேனல் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஆர்ட்டை நான் வந்து டிபெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் வார்ம்ஸ் கலர்ஸ் ஐ ஹவ் யூஸ்ட். அண்ட் இது வந்து 5 பேனல் பெயிண்டிங். ஒரு ஃபர்ஸ்ட் போர்டில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்டோரி ends in the last board, that is the 5th board. அண்ட் இதில் வந்து ஒரு மவுண்டன், ஒரு ட்ரீ and birds and the characters are there. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு சில்வர் பெயிண்டிங்காக இருக்குது. என் பேர் ரித்திகா. நான் டிஏவி கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கோபாலபுரமில் படிக்கிறேன். நான் 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். ஆனால் இந்த மேவன் அகாடமியில் நான் 3 இயர்ஸாக இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நான் ட்ராயிங் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேவன் அகாடமியில் லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து கிளாஸ் வந்துட்டுருக்கேன். என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து பெயிண்டிங். ஆக்சுவலாக பெயிண்டிங் பார்த்து தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணது. பட் என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாம் மேம் பார்த்துட்டு யூ கேன் டூ பெட்டர்னு சொல்லி வி ஸ்டார்டட் டூயிங் ட்ராயிங் 2D 3D, அதுக்கப்புறம் பெர்செப்ஷன் ட்ராயிங், லைட்டிங் இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். அண்ட் இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சாஃப்ட் பேஸில் அண்ட் ஆயில் பேஸில் யூஸ் பண்ணி இந்த புத்தாவை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த க்ரீன் கலர் அப்படின்னா, green is color which denotes peace and Buddha is also peace, lotus is also peace. So இந்த தீமை பேஸ் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல் பீஸ்ன்ற விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நான் இந்த பெயிண்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் டேஞ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். நான் இந்த பெயிண்டிங்க்கு வந்து ஒரு 15 டேஸாக டேஞ்சர் பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். நான் நிறையா பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய லாஸ்ட் பெயிண்டிங். இதில் வந்து சைனீஸோட ட்ராகனை வந்து நம்ம இந்தியன் டேஞ்சர் பெயிண்டிங்கில் கொலாபரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் யூஸ்வலாக டேஞ்சர் பெயிண்டிங் பேஸ் வந்து நான் மக் ஒர்க் வச்சு பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இண்டோ சைனா கொலாபரேஷன் மாதிரி நான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இது ஒரு புது தாட் அண்ட் எங்கள் மேம் வந்து இதுக்கு நிறையா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஐ ஃபினிஷ்ட் இட் டோட்டலி. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமா செலிப்ரிட்டிஸோட கெட் டுகெதர், அதே மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த கோலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's டாடா பை ஃப்ரம் உங்கள் பிரேமுல பிரியா.